கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மகிழ்ச்சியான புலற்காலை பொழுது, இருட்டுக்கும் வெளிச்சத்திற்கும் சம்பந்தமிட முடியாத இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளையும் அவருடைய திருக்கரத்திலிருந்து பெற்று அனுபவிக்கிறோம். நன்றியிருந்த பிள்ளைகளாக அவர் தருகிற நன்மைகளை நினைத்து அவர் சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். வாருங்கள். நம்முடைய பிரார்த்தனையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருநாமத்தில் உள்ளது. ஆமேன். கண்ணோக்கி பாரும் தேவா, என்னை கண்ணோக்கி பாரும் தேவா, ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, கண்ணோக்கி பாரும் தேவா, என்னை கண்ணோக்கி பாரும் தேவா. காலைக்கு காலை புதிய இரக்கங்களினால் எங்களை முடிசூட்டி ஜீவனோடும் சுகபலத்தோடும் நடத்துகிற எங்கள் ஒப்பற்ற அன்பை காண்பிக்கிற எங்கள் ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்திலே ஆண்டவரே கூடி வந்திருக்கிறோம். அப்பா, இந்த நாளை தந்ததற்காக நன்றி சுவாமி. இந்த நாள் முழுவதிலும் ஒரு பராமரிப்பை தரப்போவதற்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். முகநூல் வாயிலாக, பின்பு இணையதள வாயிலாக செவிமடுக்கிற மக்கள் எங்கிருந்தாலும் ஆண்டவரே உமது பிள்ளைகளோடு உமது நேசக்காரம் இருக்கட்டும். ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள எங்களை பக்குவப்படுத்தும். இந்த தவக்காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுகிற, உமது அருகாமையில் இருக்கின்ற ஒரு அனுபவத்தை பெறுகிற ஆண்டவரே சந்தர்ப்பமாக இந்த ஆராதனை வீடை அமையட்டும். ஆண்டவரே வந்து உம்முடைய திவ்ய பிரசன்னத்தை எங்களுக்கு தாரும். மனநிறைவோடு உமது பிள்ளைகள் திரும்பி செல்லட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமீன். 120வது பாடல். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மீதும் இவ்வுலக சுகமில்லையே, ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், ஆயனுமனக்கண்பான ஞானமான வாழனும், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மீறும் இவ்வுலகில் சுகமில்லையே, தாய் நாம் ஜனம் அம்புரோசினே, தந்தை தாயி நாம் ஜனம் அம்புரோசினே, சந்தோஷ சகல சம்பூரண எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் தொல்லை மிகும் கவலையில் ஆறுதலும் கங்குளில் நெஞ்சோதில், கவலையில் ஆறுதலும் கங்குளில் நெஞ்சோதில், அஷ்ட நோய் படுக்கையிலே கை கொண்ட ஔஷதமும், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் சுகமில்லையே, பிதாவுமன் போக்கினில் வரத்தினில், ஓத பிதாவுமன் போக்கினில் ஆதரவு செய்திடும் ஆளியும் தோழனும், நாம் இயேசுவே, இயேசுவே, உள்ளை மீனோய் ஊராயில்
அப்பமும் ஆவலும் என் காவலும் ஆன ஜீவ அப்பமும் ஆவலும் யான கீதமும் சதூரும் நாட்டமும் கொண்டாட்டமும் எல்லாமேசுவே எனக்கெல்லாமேசுவே தொல்லை மிகும் இவ்வுலை சுகமில்லையே. 95ஆம் சங்கீதம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மடை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். கர்த்தரே மகத்தான கடவுள், எல்லா தேவர்களுக்கும் அவர் மகத்தான ராஜா. சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரங்கள் உருவாக்கின. அவரே நம்முடைய கடவுள், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனமும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் அது எவ்வளவோ நலம். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையை கண்டார்கள். சேர்ந்து சொல்வோம், என் இடைப்பாதையில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என் கோபத்திலே ஆணையிட்டேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போது எப்போது சதா காலம் இருக்கிறபடி ஆமென். யாத்திரையாகமம் 17ஆம் அதிகாரம் 3 முதல் 7 வசனங்கள் வரை. யாத்திரையாகமம் 17 3 முதல் 7. யாத்திரையாகமம் 17ஆவது அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 7 வரை. ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாயிருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினது நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்னும் மேரிபா என்றும் பெயரிட்டான் என்பது. முதல் வேத பகுதி வாசித்து முடிந்தது. யோவான் 4ஆம் அதிகாரம் 39 முதல் 42 வசனங்கள் உள்ளது. யோவான் 4ஆம் அதிகாரம் 39 வசனம் முதல் 42 வரை. 39 to 42. நான் செய்த யாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி பகர்ந்த அந்த ஸ்ரீயின் வார்த்தைகள் நிமித்தம் அந்த ஊர் சமாரியாவில் அநேகர் அவரில் விசுவாசம் வைத்தார்கள். ஆகையால் சமாரியர் அவரிடம் வந்து தங்களிடம் தங்கியிருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள அவர் 2 நாள் அங்கே தங்கினார். அப்பொழுது அவருடைய வார்த்தை நிமித்தம் இன்னும் பலர் நம்பினார்கள். அவர்கள் அந்த ஸ்ரீயிடம், இனி நாங்கள் நம்புவது உன் பேச்சு நிமித்தம் அல்ல, நாங்களே கேட்டு இவர் மெய்யாகவே உலக இரட்சகர் என்று தெரிந்து கொண்டோம் என்றார்கள் என்பதே. வசனம் வாசித்து கேட்ட நாம் மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல பிரமாணம் மூலம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கு வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறோம். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமேர் இடத்தில் பிறந்து பொந்துவின் பாத்து கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மறுத்தடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மரித்தோரையும் ஏந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும்
பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன் என்பதே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிறிது நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்காக எடுத்த வேத பகுதி சற்று முன்பு நீங்கள் வாசித்து கேட்ட பழைய ஏற்பாட்டு பாகம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனம். தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இது அவகாலம் அப்பா, உம்மோடு நெருங்கி வாழுகிற தருணம். ஆண்டவரே, நாங்கள் எப்படி இருக்கிறோம், விலகி இருக்கிறோமா நெருங்கி இருக்கிறோமா என்று நிச்சயித்து திரும்ப இந்த நாள் எங்களுக்கு ஆன்மீக பலன் சேர்க்கட்டும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாக இருக்கிறது இல்லையா? கால்களுக்கு தீபம், இருட்டிலே தடுமாறாமல் இல்லையா, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே வளருவதற்கு அது எப்போதும் நமக்கு உதவி செய்கிறது, வாழ்வு தருகிறது. அன்பானவர்களே, யாத்திராகமம் பகுதியிலிருந்து ஒரு பகுதியை வாசித்தோம். இந்த பயண அனுபவம் தான் இஸ்ரவேலருடைய வாழ்விலே மையமான ஆன்மீக சத்தியங்களை சொல்லுகிற தருணங்கள். பழைய ஏற்பாட்டை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பயணம். இஸ்ரவேல் எங்கிருந்து எங்கு பயணம் என்பது உங்களுக்கு தெரியும். எகிப்திலிருந்து அவர்கள் பயணம் கானான் வாழ்வு. அன்பானவர்களே, இஸ்ரவேல் மக்களை, எகிப்தியரை அழித்து கடவுள் வழி நடத்தி கொண்டு போகிறார். 2 பகுதியாக இதை பார்க்கலாம். எகிப்து டு சீனாய், சீனாய் டு கானான், 2 கேட்டகரியில் அதை பார்க்கலாம். பாலைவன அனுபவம் பிரியமானவர்களே, பாலைவன அனுபவம் எப்படி என்று சொன்னால் 15 முதல் 18 வரை பாலைவன அனுபவம். செங்கடலிலிருந்து சீனாய்க்கு போகிறார்கள், சீனாயிலிருந்து கானானுக்கு போகிறார்கள். சொன்னேன் உங்களுக்கு, செங்கடலிலிருந்து சீனாய், சீனாய் டு கானான். நீங்க எண்ணாகமம் 10 முதல் 36 அதிகாரம் பார்த்தீங்கன்னா இதனுடைய மைய கருத்து இதுதான். சீனாய் அனுபவம் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல். சீனாய் அனுபவம் அது ஒரு ஸ்பெஷல். அது யாத்திராகமம் 19 துவங்கி எண்ணாகமம் 10 வரை அதிகாரம் வர நீண்ட நெடிய அனுபவத்தை அங்கே வைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இங்கே என்ன கான்டெக்ஸ்ட்? இந்த பகுதியில் நம்ம வாசித்த பகுதியில் என்ன கான்டெக்ஸ்ட்? முறுமுறுக்கிறாங்க. பிரியமானவர்களே, முறுமுறுக்கிறார்கள். எனக்கு ஐ கான்டாக்ட் வேணும், உங்களுடைய எல்லாருடைய ஐ கான்டாக்ட் வேணும். நான் அங்கே ப்ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? அப்படி இருக்குன்னா எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அட்டென்ஷன். நான் யாருக்காக பேசுகிறேன் இல்லையா? பிரியமானவர்களே, 2 விதமான முறுமுறுப்பு. தேவையின் அடிப்படையிலே முறுமுறுப்பு, தேவையின் அடிப்படையிலே முறுமுறுப்பு, திருப்தி அடையாத நிலையிலே முறுமுறுப்பு. 15 to 22 அதிகாரம் 22 வசனம் முதல் 25 வரையிலும், எண்ணாகமம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரையிலும் தேவையின் அடிப்படையிலே முறுமுறுப்பு, திருப்தி அடையாத நிலையிலே முறுமுறுப்பு. எண்ணாகமம் 24 4 முதல் 9, 11 1 முதல் 3 இப்படி. ஆனா நல்லா புரிஞ்சுக்கங்க, கடவுள் தேவையின் அடிப்படையிலே வருகின்ற முறுமுறுப்புக்கு தன்னுடைய குணத்தை தாராளமாக காண்பிக்கிறார், விசாலமாக காண்பிக்கிறார். இஸ் மோஸ்ட் நீடு. இது பையன் கேட்கிறான், இது பிள்ளை கேட்கிறா, இது அவசியம், அவங்களுக்கு தேவையானதை கேட்கிறாங்க, இது கொடுக்க வேண்டியதுதான், கடமை தான் அப்படின்னு பராமரிக்கிறார், அன்பை காண்பிக்கிறார். திருப்தி அடையாத நிலையிலே முறுமுறுக்கு வரும்போது கோபமும் தண்டனையும் கொடுக்கிறார். கவனித்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. இங்கே 5 வகையான பிரச்சனை, 5 வகையான பிரச்சனை.
என்ன பிரச்சனை? தண்ணீர் ஒரு பிரச்சனை, உணவு ஒரு பிரச்சனை, மறுபடியும் தண்ணீர் ஒரு பிரச்சனை. அமேலக்கியர் எதிரே நிற்கிறாங்க, பெரிய ஜாதியாக அவர்களை எதிர்க்க வருகிறார்கள், அது ஒரு பிரச்சனை. மோசேக்கு ஒரு பிரச்சனை, தலைமைத்துவம் பிரச்சனை. 5 வகையான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள் இஸ்ரவேல் பயணத்திலே. இங்கே நம்ம எல்லாத்துக்கும் வரக்கூடிய சில சூழ்நிலைகளில் நம்ம எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒரு சந்தேகம் இஸ்ரவேலுக்கு வந்தது. நமக்கும் அது வரக்கூடாது, இஸ்ரவேலருக்கும் வந்தது தப்பு என்பதை இந்த நாளில் பதிவு பண்ணுவதற்கு, ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிற அந்த தவக்காலத்திலே நாம் புரிந்து கொள்வதற்கு படிப்பினையாக இந்த காலை வேளையிலே கடவுள் நமக்கு தருகிறார். பிரியமானவர்களே, செங்கடலை கடக்கும் போது புகழ்ந்து பாடுகிறார்கள், ஆர்ப்பரித்து பாடுகிறார்கள், கடவுளுடைய வல்லமை குறித்து பாடுகிறார்கள். செங்கடலை கடந்து வந்த பிறகு பாருங்க, இவங்க கண் முன்னே எகிப்தியரை அப்படியே சாகடிக்கிறார். கண் முன்னே எகிப்தியர்கள் அப்படியே வெள்ளம் வாரிக்கொண்டு போகிறது. கடந்து கூட்டிட்டு வர்றாரு. இவங்க திருப்பி அவர்கிட்ட கேட்குற கேள்வி என்ன? எங்களை சாகடிக்கவா கூட்டிட்டு வந்தீர்? எங்களை சாகடிக்கவா கூட்டிட்டு வந்தீர்? எவ்வளவு வேதனையாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. மனுஷிகமாகவே நமக்கு என்ன செய்யும்? டப்புன்னு கோபம் தலைக்கு ஏறும். ஆண்டவர்கிட்ட கேட்குற கேள்வி, அடிமைத்தனத்திலிருந்து எவ்வளவு தூரம் பராமரித்து கண் முன்னே செங்கடலை கடந்து யோசித்து பாருங்கள். வந்த ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, எங்களை சாகடிக்கவா கொண்டு வந்தீர்? இந்த சோதனை வரும் பிரியமானவர்களே, சோதனை காலத்திலே ஆழமான பக்தி வருவதற்கு பதிலாக அச்சம் வந்தது, இவர்களுக்கு பயம் வந்தது. உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடம் அடிப்படை இல்லையா? அடிப்படை விஷயத்தில் தடுமாற்றம் வரும்போது நிறைய கேள்விகள் வரும். இங்கே அப்படிதான் அச்சம். வாழ்வின் ஆதாரம் நீர். நீர் அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது உடனே என்ன செய்யறாங்க? ஆண்டவர்கிட்ட கோபப்படுகிறாங்க. ஆசீர்வாதம் எல்லாம் போயிருச்சே, நமக்கு தண்ணீர் இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? அடிமைத்தனமே மேல், பேசாம அங்கேயே இருந்திருக்கலாம், எகிப்திலே இருந்திருக்கலாம். எத்தனை சுதந்திர வேட்கையோடு ஒரு சுகமான வாழ்வுக்கு நேராக வழி நடத்துகிற வழியிலே சோதனை வரும்போது அவர்களுடைய எண்ண ஓட்டங்களை பாருங்கள், எதிர்பார்ப்புகளை பாருங்கள். தண்ணீர் பிரச்சனை, உணவு பிரச்சனை சொன்னேன். தண்ணீர் முதல்ல பிரச்சனை இல்லை, கசப்பு. அப்படிதானம்மா? முதல்ல கசப்பு. கசப்பு உடனே அவர் என்ன செஞ்சாரு? மதுரமா மாத்தினாரு, தந்தாரு. அதுவும் இறைச்சி இல்லை, உணவுன்னா முக்கியமாக இறைச்சி. ஐயோ, நாங்கள் அங்கே எவ்வளவு இறைச்சி, என்ன ருசி அப்பா! கடவுள் கூட்டிட்டு போகிற நோக்கத்தை மறந்துட்டு அங்கே உள்ள இறைச்சி அதை பற்றி கவலைப்பட்டாங்க. இதெல்லாம் கடவுள் சகிச்சு கூட்டிட்டு வந்தார். ஆனால் கடைசி நேரத்தில் என்ன சொன்னாங்க? கடவுள் இருக்கிறாரா? கடவுள் இருக்கிறாரா? நம்ம சில கிராமங்கள் நம்ம ஊரெல்லாம் சொல்லது உண்டு, கடவுளுக்கு கண்ணு தெரியலையா, கடவுளுக்கு கண்ணு தெரியல. நம்மளே சொல்லுவோம் சில நேரம், வேதனை தாங்க முடியாமல் குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது, கடவுள் இருக்காரா அப்படிலாம் கேட்டுருவோம். எவ்வளோ பெரிய பாவம் பாருங்க. இவ்வளவு தூரம் வழிநடத்தி வந்திருக்கிறார். உங்களையும் என்னையும் தனிப்பட்ட வாழ்க்கையில இவ்வளவு தூரம் எத்தனையோ நெருக்கடிகள் வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆனாலும் கடவுள் இருக்கிறாரா என கேட்கும்போது எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. பிரியமானவர்களே, ஒரு சங்கீத பகுதி வாசித்தோம், விடாம வாசிட்டு வர்றோம். 8 வசனத்திலிருந்து படிமா, 8ஆம் வசனத்திலிருந்து சங்கீதம். இன்று
வழுவி போகிற ஜனம், என் வழிகளை புரியாத ஜனம், திருப்தி இல்லாத ஜனம், வணங்கா கழுத்துள்ள ஜனம், வேதனை எனக்கு தூக்கி சுமந்து கொண்டு வர்றேன், ஆனாலும் என் நெஞ்சில மிதிக்கிறாங்க, என் உணர்வை புரியாத ஜனம். ஆகவே கோபத்திலே ஆணையிட்டேன், கோபத்திலே ஆணையிட்டேன், இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று. கடவுளுடைய வழிகளை உணரவில்லை. எல்லாத்திலையும் ஒரு அர்த்தம் இருக்குங்க, எல்லாத்திலையும் ஒரு அர்த்தம் இருக்கு. நல்ல பாதையிலே போவோம், சில கல்லு மல்லு மேடு உள்ள பாதையிலையும் போவோம். அது வேணும், நமக்கு அனுபவம் நமக்கு வேணும். கடவுள் வழி நடத்துகிறார். மூடிட்டு வாயை மூடிட்டு வர வேண்டியதானே. ஆண்டவருடைய தெய்வீக வழிநடத்துதலை புரியாமல் அவருக்கு எதிராகவே முறுமுறுப்பு. இது பெரிய பாவம். கடவுள் வேதனையோடு அதை சொன்னதை, இந்த கான்டெக்ஸ்ட் தான் அங்க சங்கீதம், இந்த கான்டெக்ஸ்ட். மாசா என்றும் மெரிபா என்றும். மாசானா என்ன? மாசானா நாசா என்று சொல்லக்கூடிய வார்த்தை அதுல தான் வந்தது. டு ப்ரூஃப். கடவுளே நீர் இருக்கிறதா நீர் நிரூபியும், ஓ இருப்பு நிலையை காட்டும் என்கிட்ட. அதான் மாசா. நீர் இருக்கிறதுனா உங்க இருப்பு நிலையை காட்டும், நீர் அதை வெளிப்படுத்தும். ஏன் இத்தனை நாள் வெளிப்படுத்தலையா? சிவந்த சமுத்திரத்தை கடக்கும் போது வெளிப்படுத்தலையா? பிரியமானவர்களே, கடவுளையே பரிசோதிக்கிறது இல்லையா? டெஸ்ட். மெரிபானா டெஸ்ட், மாசானா டு ப்ரூஃப், வாதாடுதல். வாதாடி உண்மை எதுக்காக வாதாடுறான்? உண்மையை நிரூபிப்பதற்காக வாதாடுறான், அப்படிதானா? அதுதான் மாசா. மெரிபா சோதனை, டெஸ்ட் பண்றது. மாசா என்றும் மெரிபா என்றும் அந்த இடத்துக்கு அதிலே அர்த்தம் இருக்கு. கிரீக்கு ஹீப்ரு எல்லாம் நம்ம தேடாண்டா. அந்த வார்த்தை, அந்த வசனத்தை படிச்சாலே அதிலே என்ன இருக்கு? பரிசோதித்தின் நிமித்தமும் இல்லையா, வாதாடினத்தின் நிமித்தமும் மாசா என்றும் மெரிபா என்றும் அந்த இடத்துக்கு, ஸ்தலத்திற்கு பெயர் வைத்தார்கள். கடவுளை பரிசோதிக்கிற ஒரு பலவீனம். பிரியமானவர்களே, இங்கே நீங்களும் நானும் படிப்பினையாக எடுத்துக்கொள்கிற ஒரே ஒரு காரியம் என்ன? இத்தனை பேரையும் வழி நடத்தினாரே மோசே, இத்தனை பேரை வழி நடத்தி வந்தாரே மோசே, அவர் அங்க முன்மாதிரியா நிற்கிறாரு. அவர் தான் லீடர், அவர் தான் லீடர். எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன், எல்லாம் எனக்கு சாமர்த்தியம் உண்டு. தலைமைத்துவம் பாருங்க. பிரச்சனையை மோசேட்ட கொண்டு வராங்க. தன்னால முடிஞ்சதுன்னா ஓகே, இது என்னால முடியாது, நேர கடவுள்கிட்ட கொடுக்கிற. கடவுள்கிட்ட பிரச்சனையை வைக்கிறார். பிரியமானவர்களே, வைத்து விட்டு முன்னே செங்கடல் பார்க்கிறாரு, பின்னே பார்வோன் சேனையை பார்க்கிறாரு, வானத்தை அண்ணாந்து பார்க்கிறாரு. வேற வழி இல்ல. மேன் ஆஃப் பிரேயர். ஆண்டவரே கை விரிச்சு ஆண்டவரை கூப்பிடுறாரு. சோதனை வருதா, பிரச்சனை வருதா, இஸ்ரவேல் ஜனமல்ல நமக்கு மாடல், மோசே நமக்கு முன்மாதிரி. எல்லா விஷயத்தையும், எல்லா பிரச்சனையும் ஆண்டவர்கிட்ட கொண்டு போறாரு. ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் ஆண்டவர் நமக்கு தருவாரு. நம்மளா சில நேரம் சொல்யூஷன் தேடுவோம், சில நேரம் நம்மளா பலவீனப்பட்டு போவோம், சில நேரம் கடவுளே இருக்காரான்னு கேள்வி கேட்போம், கடவுளுடைய கோபத்தை வாங்குவோம், சாபத்தை வாங்குவோம். ஒரு நாள் அந்த இஸ்ரவேல் ஜனம் செய்தது போல நீங்கள் செய்யாதீர்கள். தவக்காலம், கடவுளோடு நெருங்கி இருக்கிற அனுபவம், சோதனைகள், கவலைகள், பிரச்சனை, கண்ணீர் அனுபவம் வருகிறதா, முறுமுறுக்காதீங்க. கடவுள் இருக்காரான்னு கேட்காதீங்க. அன்பானவர்களே, மோசையை பாருங்க, கையை விரிச்சு கடவுள்கிட்ட அவருடைய பிரச்சனையெல்லாம் சொல்றாரு. தீர்வு வந்துச்சாமா? தீர்வு வந்துச்சா? வந்துச்சு. சொன்னார்ல, கோலை எடுத்து அடுறா அப்படின்னாரு. தண்ணீர். பிரியமானவர்களே, எல்லா உங்களுடைய என்னுடைய பிரச்சனைக்கும் சோர்ஸ் நம்முடைய ஆண்டவர்கிட்ட இருக்கு. அவரை டெஸ்ட் பண்ணாதீங்க, அவரை குறைச்சி மதிப்பிடாதீங்க, அவரை சோதிக்காதீங்க. கடவுள் இருக்காரான்னு நீங்க நினைக்காதீங்க. பிரியமானவர்களே, நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் சொல்யூஷனை நம்மளா எடுக்கிறனால தான், எல்லாம் முடியும் அப்படின்னு நினைக்கிறனால தான். மோசேயை முன்மாதிரியாக வைத்துக் கொள்ளுங்கள். மோசே நமக்கு எடுத்துக்காட்டாக, மேன் ஆஃப் பிரேயர்.
ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. கசிந்து உருகி கடவுள்கிட்ட கேளுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஆண்டவர் மலை போல வந்ததை மலை போல் மாற்றுவார், இல்லை பனி போல மாற்றுவார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஆண்டவரை நீங்களும் நானும் நம்புகிறோம். இந்த தவக்காலத்திலே அவரோடு நெருங்கி இருக்க அழைக்கப்படுகிறீர்கள். தடையா இருக்கிற பிரச்சனையெல்லாம் தவிர்த்து விடுங்க, தூக்கி தூர எறிஞ்சிருங்க. ஆண்டவரே, மோசேயை போல முன்னே பார்க்குறேன் பின்னே பார்க்குறேன், ரெண்டு பக்கமும் பிரச்சனை, வேற எங்க பார்ப்பேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி வானத்தை அண்ணாந்து பார்த்த மோசேயை போல எந்த பிரச்சனையிலும் உம்மை பார்க்கிற நல்ல பார்வையை தாரும். கண்ணோக்கி பாரும் தேவா அப்படின்னு பாடணும். நம்ம அவரை நோக்கி பார்ப்போம், வேற பார்க்காண்டாம். அங்கே திரும்பி இங்கே திரும்பி பார்க்காண்டாம். அங்கே திரும்பி இங்கே திரும்பி பார்த்தா என்ன வரும்? அங்கே திரும்பி இங்கே திரும்பி பார்த்தா என்ன வரும்? பயம் வரும். அற்ப விசுவாசியே அப்படிதானே சொன்னாரு. எங்க பார்த்தான் அவன்? அங்கேயும் இங்கேயும் பார்த்தான். ஐயோ அல அப்படின்னா. அவரை நோக்கி பார்ப்போம், கண்ணோக்கி பார்ப்போம். அவர் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தருகிற ஆண்டவர். இந்த தவக்காலத்திலே அவரோடு நெருங்கி வாழுகிற அனுபவத்திலே உங்களை சந்திக்கிற, உங்களுக்கு நேரிடுகிற எந்த பிரச்சனையிலும் ஆண்டவர் நம்மை தப்புவிக்க போதுமானவர் என்ற நம்பிக்கையோடு இந்த தவக்காலத்திலே அவரோடு நெருங்கி வாழுகிற அனுபவத்திற்குள் இருப்போம், நிலைத்திருப்போம், உறுதியாக இருப்போம். அவரை பரிசோதிக்காமல் இருப்போம், சந்தேகப்படாமல் வாதாடாமல் இருப்போம். கடவுள் தாமே நம்முடைய வாழ்க்கையை வசனத்தை கொண்டு வெளிச்சமாக தந்து தடுமாறாமல் நம்முடைய ஆன்மீக வாழ்வில் நடப்பதற்கு கிருபை செய்வாராக. ஆமென். 363வது பாடல். வந்தாலும் சோராதே மனமே, பாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரமே. அலகை சதித்தின் மீது வலை வீசினாலும், அலகை சதித்தும் மீது வலை வீசினாலும், அஞ்சாதே இயேசுபரன் தஞ்சம் விடாதே, அஞ்சாதே இயேசுபரன் தஞ்சம் விடாதே. உலகம் எதிர்த்துனக்கு மலைவு செய்தாலும், உலகம் எதிர்த்துனக்கு மலைவு செய்தாலும், உறுதி விட்டயராதே நெறி தவறாதே, உறுதி விட்டயராதே நெறி தவறாதே. பெற்ற பிதா போல் உன் குற்றம் என்னாரே, பெற்ற பிதா போல் உன் குற்றம் என்னாரே, பிள்ளையாயில் அவர் தள்ளிவிடாரே, பிள்ளையாயில் அவர் தள்ளிவிடாதே. உய்யவோ நிலையோ வையமே ஊன உய்யவோ நிலையோ, வானவனை முற்றும் தானடை வாயே, வானவனை முற்றும் தானடை வாயே. ஆராவினை வந்தாலும் சோராதே மனமே, நல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தார, வல்ல நல்ல தாரமே. ஜெபம் செய்வோம்.
அளவில்லாமல் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அச்சம் ஒரு வேளையிலெல்லாம் நாங்கள் சலனப்படுகிறோம், சபலப்படுகிறோம். சத்தியபரனாகி எங்கள் ஆண்டவருக்கு நேராக முறுமுறுக்கிறோம். விசுவாச வாழ்விலே பலவீனப்படுகிறோம். ஆண்டவரே, இந்த 40 நாள் தவக்காலத்திலே எந்த சோதனை வந்தாலும் மாசா என்றும் மெரிபா என்றும் எங்கள் ஆன்மீக வாழ்க்கையிலே தடுமாறாதபடி ஆண்டவரே நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கடந்து போன வாழ்விலே, நடந்து வந்த பாதையிலே, நிகழ்ந்து முடிந்த ஒவ்வொரு காரியத்திலும் நீர் எங்கள் அனுபவத்திலே உணர்வோடு பேசி வருகிற, கரம் பிடித்து நடத்துகிற தெய்வமாக இருக்கிறீர். கலங்கி போகிறோம் ஆண்டவரே, சில நேரங்களிலே தடுமாறுகிறோம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உறுதியாக எங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க மோசேயை எங்கள் முன்னே காண்பித்தீரே. ஆண்டவரே, முன்னே பார்க்கிறார், பின்னே பார்க்கிறார். ஆனால் 2 நிலையிலும் தடுமாற்றம் வரும்பொழுது மேலே கைவிரித்து உம்மை நோக்கி பார்த்ததன் மூலம் அவருக்கு விடை கிடைத்தது. ஆண்டவரே, நாங்களும் பார்க்கிறோம் அப்பா, நம்பிக்கையோடு பார்க்கிறோம், பயத்தோடும் நடுக்கத்தோடும் என்னால் இது முடியாது, என் ஆண்டவரே எனக்கு ஒத்தாசையாக நீர் தீர்மானம் எடும் என்று சொல்லி ஆண்டவரே உம்மை நோக்கி கண்களை ஏறெடுத்து பார்க்கிறோம். ஆண்டவர் எத்தனை ஆச்சரியமாக, எத்தனை உண்மையாக உமது ஜனத்தை வழி நடத்தினீர், எங்களை நடத்துவீர். நம்பிக்கையோடு பார்க்கிற மக்களை வெட்கப்படுத்தாதபடி ஆலோசனையை கொடும் ஆண்டவரே, ஆலோசனை கொடும். ஒரு விசை பார்த்தால் போதும் வாழ்க்கையே மாறும் ஆண்டவரே. அந்த நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். எங்கள் ஆண்டவர் போதுமானவர். வராவினை வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு போதுமானவர் என்ற நம்பிக்கையோடு வாழ ஆண்டவரே மனப்பக்குவத்தை தார். கேட்ட செய்தி ஆன்மீக வாழ்க்கையிலே ஒரு உறுதியை தரட்டும் ஆண்டவரே, அனுபவத்தை தரட்டும். இந்த நாளை விசேஷித்த நாளாக பார்க்கிற பிள்ளைகள் உண்டு. திருமண நாள், பிறந்த நாள் என்று ஆண்டவரே உமது பிள்ளைகளையும் ஆதரித்து ஆசீர்வதித்து நடத்தும் அப்பா, ஆசீர்வதித்து நடத்தும். பழைய நாடுகளிலே கலங்கி போயிருக்கிறார்கள் அப்பா. எண்ணெய் கிணறுகள் எரிகின்றன. பக்கத்திலே விமான தளத்திலே இறங்கும் இடத்திலே, புறப்படும் இடத்திலே ஆண்டவரே குண்டுகளை வீசினார்கள். அச்சத்தோடு நடுக்கத்தோடு இருந்தோம் ஐயா என்று ஆண்டவரே சபை மக்கள் சொல்லும் பொழுது நெஞ்சம் கலங்குகிறது. ஆண்டவரே, படைத்தவன் பாதுகாக்க நினைத்து விட்டால் படைபலமா தேவை? எங்கள் ஆண்டவரே நீர் போதுமானவர், நீர் போதுமானவர். உமது பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். தங்களுடைய வாழ்க்கைக்காக, தங்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்காக கடல் கடந்து ஆண்டவரே உமது பிள்ளைகள் பணி செய்கிறார்கள், பிரயாசப்படுகிறார்கள். ஆசீர்வதியும் ஆண்டவரே, பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே, பாதுகாத்துக் கொள்ளும். எங்கிருந்தாலும் பிள்ளைகளுக்காக, எந்த கல்வாரி குடும்பங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, பாரத்தோடு ஜெபிக்கிறோம். நீர் போதுமானவர். உமது பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். விரைவிலேயே நல்ல அமைதியான சூழ்நிலை திரும்ப கிருபை செய்யும். 2 நாடுகளிடத்திலே நீர் பேசும் ஆண்டவரே. 2 பேருக்குமே இது தவக்காலம், நோம்பு காலம். ஏன் கடவுளோடு நெருங்கி இருக்கின்ற வேளையிலே ஏன் இந்த பகமை என்ற ஆண்டவரே உணர்வை அவர்களுக்கு தாருமப்பா, தாருமப்பா. உலகம் அமைதியுறட்டும், உமது ஜனங்கள் நிம்மதியாக இருக்கட்டும். மானுட மேன்மைக்காக வந்தவர் அல்லவா நீர். ஆண்டவரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கேட்க மறந்த எல்லா நன்மைகளையும் தாரும். பலவீனமாக இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் நீர் போதுமானவராக நம்பிக்கையூட்டி உமது பிள்ளைகளை வழிநடத்தும். காரியங்களெல்லாம் காலகாலத்தில் நடந்தேறட்டும். தடைகளெல்லாம் நீர்க்கும், தடைகளெல்லாம் நீர்க்கும். பிள்ளையின் வாழ்க்கைகளிலே, பிள்ளைகளின் காரியத்திலே ஆண்டவரே இருக்கின்ற கவலைகள் ஒருபுறம் ஆண்டவரே மக்கள் மனசுமையை தந்தாலும் அதையெல்லாம் எங்கள் ஆண்டவர் நீக்குவார், அதையெல்லாம் மாற்றுவார் என்ற நம்பிக்கையை கொடுத்து வழி நடத்தும். கேட்க வந்த எல்லா நன்மைகளை தாரும். குறைகளை பொறுத்துக்கொள்ளும், குற்றங்களை மன்னியும். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் நம்முடைய பாதம் அணிந்து நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது பூமியில் செய்யப்படுவதாக. அந்நின்று வேண்டிய ஆகாரத்தை நீங்கள் தாரும். எங்கள் கடனாளி மன்னிக்கிறது போல பாவகனை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படப்படாமல் தீமை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவைகளே, ஆமென். ஆசீர்வாதம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூய ஆவியின் துணையும் இன்றும் என்றும் சதா காலம் நம் ஒவ்வொருவரோடும் இருந்து ஆசீர்வதித்து காப்பார்வாக, ஆமேன்.
என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.